பவுனு தாயின்ற கிழவி காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கொடை எடுத்துக்கிட்டு கரெக்டா 7 மணிக்கு வெளியே கிளம்புறாங்க. அதை பார்த்த ஊர்ல இருக்க எல்லாருமே திருச்சி ஓடுறானுங்க. ஆக்சுவலா இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே இந்த கிழவி கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருப்பானுங்க. சோ வட்டி கேட்கும்போது ரொம்பவும் அசிங்கப்படுத்துவா. அதனால தான் இவங்க எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. அதே மாதிரி இந்த ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயுமே வசூல் பண்ணலான்னு போகும்போது கொடுக்காதவங்க எல்லாம் அசிங்கமா திட்டுறாங்க. அதனால இந்த ஊர்காரனா இந்த கிழவி எப்பதான் போய் சேருமோன்னு சொல்லிட்டு சாமி கிட்ட எல்லாம் வேண்டானுங்க. அதுல ஒருத்தன் கருப்பு சாமி கிட்ட நாளைக்குள்ள அந்த கிழவிக்கு எதனா ஆகலாம், நான் சாய்பாபா கோயில கும்பிட ஆரம்பிச்சிரும் சொல்றாங்க. உடனே ஒரு இடிலாம் இடிக்குது. அடுத்த நாள் 7 மணி ஆக போகுது. அவங்க பொண்ணு அவங்க அம்மாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கேள்வி கீழே வரவே இல்லைன்னு சொல்லி போய் அவங்க பையனை பார்த்துட்டு வர சொல்றாங்க. அவங்க பையன் பார்த்ததுமே கத்த ஆரம்பிச்சிடறான். இப்ப ஊர்ல இருக்க நிறைய பேர் வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த கிழவி படுத்து படுக்கையாகி கையெல்லாம் இழுத்துட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாங்க வந்து வெளியே போறாங்க. மீதி இருக்க ஊர்க்காரங்களுக்கும் தெரிஞ்சு போய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப இந்த கருப்பசாமி கிட்ட வேண்டவர் இதை கேட்டதுமே இன்னொருத்தர் வேண்ட வந்திருப்பாரு. அவர்கிட்ட இந்த தேங்காய் வாங்கி உடச்சு கும்பிடுறாரு. அப்ப கிழவிக்கு வைத்தியம் பார்க்க வைத்தியர் ஒருத்தர் வருவாரு. அப்பன்னு பார்த்து இந்த ஊர்ல பெண்ணின் ஒருத்தர் இருப்பாரு. 40 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாம இருப்பாங்க. அப்பதான் ஒரு பொண்ணு டைவர்ஸ் ஆகிருக்கும், 12 சவரன் போட்டா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர்கிட்ட 2 சவரன் தான் இருக்கும். இப்ப கிழவியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு வைத்தியரை கூட்டிட்டு போறாங்க. அதை பார்த்த எல்லாருமே முறைக்கிறானுங்க. அப்ப கிழவி 3 வரல காமிச்சு ஏதோ சொல்ல வராங்க. அதை பார்த்ததுமே 3 பசங்களை தான் கூப்பிட சொல்றாங்க நினைச்சுக்கிட்டு 3 பசங்களையும் கூட்டிட்டு வர சொல்லிடுறாங்க. கிழவிக்கு பார்த்த வைத்தியரும் நைட் வரைக்கும் தான் தாங்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதை கேட்டதுமே எல்லாருமே சந்தோஷமா கொண்டாட ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப இவங்க 3 பசங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சு கிளம்பி வராங்க. ஆக்சுவலா இவங்க 3 பேருமே இவங்க அப்பா இறந்து போகும்போது சொத்தை பிரிக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனா இந்த கிழவி இந்த சொத்தெல்லாம் உங்க அப்பா சம்பாதிச்சது கிடையாது, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, நான் உயிரோட இருக்க வரைக்கும் என் கூட தான் இருக்குன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. இப்பதான் வராங்க. அப்பன்னு பார்த்து ஒரு நகை கடை வச்சிருக்கவர் இந்த பாட்டியை பார்த்துட்டு ரொம்ப சோகமா வெளியே வராரு. என்னாச்சுன்னு கேட்கும்போது தான் 8 வருஷமா நகை சீட்டு போட்டு போன வாரம் தான் 160 பவுன் நகையை வாங்கிட்டு போனாங்க. ஆனா அதை அனுபவிக்க முடியாம இப்ப அல்பாயுசிலே போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருக்காங்க. அதை கேட்டதுமே தான் இவங்களுக்கு 160 பவுனான்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே வாய பழக்கிறானுங்க. இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கீழே லிங்க்ல கொடுத்துருக்க, மறக்காம கிளிக் பண்ணி முழுசா பாருங்க.